உங்க பேர் என்னன்னா? நாராயணசாமி. எவ்வளவு வருஷமா நீங்க கடை நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க மார்க்கெட் வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் 30 வருஷமா. 30 வருஷமா போயிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி இந்த வருஷம் வியாபாரம் எப்படி போச்சு? நார்மலா போச்சு. நார்மலா போச்சு. எவ்வளவு இப்ப வெங்காயம் ரேட், பெரிய வெங்காயம் ரேட் எவ்வளவுனா? பெரிய வெங்காயம் 35 40. எப்படி கிலோ பெருசு எல்லாம் 40, கொஞ்சம் மீடியம் எல்லாம் 35 போகுது. சின்ன வெங்காயம்னா? சின்ன வெங்காயம் 80 90 அந்த மாதிரி போயிட்டு. கிழங்கு 40 50 30 20. இது ஏதாவது வெரைட்டி இருக்காண்ணா வெங்காயம்? வெங்காயம் வந்து 3 வெரைட்டி இருக்கு. பெங்களூர்ல இருந்து வருது, நாசிக்ல இருந்து வருது, ஆந்திரால இருந்து. ஆந்திரா இப்ப வர்றதில்ல, நின்றுச்சு. அவ்வளவு வெங்காயம் இப்ப கிழங்கு எல்லாம். கிழங்கு வந்து பெங்களூரு, ஊட்டி, நான் டெல்லி அங்க இருந்து வருது. வேற என்ன நம்ம கிட்ட கடையில வேற என்ன? வேற 3 தான். இந்த 3 இது மட்டும் தான் போயிட்டு. இப்ப எப்படி மக்கள் வந்துட்டு எப்படி ரெகுலரா எப்பவும் போல வந்துட்டு வராங்களா, இல்ல ஆட்கள் குறைஞ்சிருச்சாங்க? முன்னாடி இருந்து ஓப்பனிங்ல இருந்தது இல்ல. இப்ப நிறைய வெளியில சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு சந்தைங்கள ரோட்ல குட்டி யானைகளை கொண்டு போய் அங்க வீட்டுக்கு முன்னாடியே அதனால இப்ப ஆனா எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா வாங்கிட்டு போறாங்க. ஆமா, இங்க இருந்து கோயம்பேடுல போய் தான் அங்க விற்கிறது. வேற அங்க விற்க. அதனால மக்கள் திருச்சி வரைக்கும் இங்க இருந்துதான். விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, திருச்சிக்கு முன்னாடி ஃபுல்லாவே இங்க இருந்துதான் போகுது. இப்போ இந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணது, இப்ப பஸ் வசதி இங்க இல்லாதனால யாரும் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. உண்மைங்களா? உண்மைதான். வந்து அங்கங்க இருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. பஸ் வசதி இல்லாதனால வர்றதில்லை. மக்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. முன்னாடி கடந்து போற மாதிரி அந்த வசதி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இதேதான் நீங்க சொல்லியிருக்கீங்களா இந்த சங்கத்துல? ஏதாவது இந்த மாதிரி வசதி சொல்லியிருக்கோம், நாங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் யாரு இது பண்ண போறாங்க? யாரு இது பண்றது இல்லை. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. உங்க பேர் என்ன? கிருஷ்ணவேணி. எவ்வளவு வருஷமா இங்க கோயம்பேடு? நான் 30 வருஷமா வைக்கிறேன். 30 வருஷமா தொழில் பண்றீங்க. எப்படி போகுது இந்த வருஷம் உங்களுக்கு வியாபாரம்? ஒரு டைம் விலை ஜாஸ்தியா போவோம். பூவு ஒரு வாரம் ஃபுல்லா விலை டைட்டா போவோம், ஒரு வாரம் கம்மியா போவோம். அது ஜனத்துங்களுக்கு தெரியாதுல்ல, மக்களுக்கு. ஒரு நாளைக்கு இந்த விலை விற்கிறாங்க, நாங்க நேற்று 3.50 ரூபா போட்டீங்களே, இன்னைக்கு நான் 1.50 ரூபா சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்மள புரிய வைக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு நம்ம ஹோல்சேல்ல போய் எடுக்கிறோம். ஹோல்சேல் எடுத்தாக்கா ஒரு நாளைக்கு 200 ரூபான்றான் மூட்டை, ஒரு நாளைக்கு 100 ரூபான்றான். நம்ம என்ன பண்றது? எத்தனை வந்து விற்கிறது தான் வைக்கணும். இப்ப எவ்வளவு போகுது காலிஃபிளவர்? இப்ப மூட்டை 300 ரூபாய் 400 ரூபாய் போகுது பெரிய மூட்டை. சின்ன மூட்டை 150 ரூபாய் 200 ரூபாய் போகுது. அதையும் எத்தனை வந்து வியாபாரம் பண்ணிதான் ஆகணும். நீ எப்படி? நான் ஹோல்சேல்ல போய் எடுத்துன்னு வந்து சில்லறையில விற்போம். சில்லறையில 1 2 வாங்குவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி வியாபாரம். அண்ணாச்சிங்க 10 பூ 20 பூ அந்த மாதிரி வாங்குவோம். மக்கள் நடமாட்டல அப்படி முன்ன மாதிரி நிறைய இப்ப அவ்வளவு ஜனம் வருது இல்ல. கொரோனா வந்ததுல இருந்து அவ்வளவு ஜனம் வர்றது இல்ல. அவங்க இப்ப வீட்டுங்களே வியாபாரம் பண்றாங்கல்ல, அதனால ஜனம் அவ்வளவு வர்றது இல்ல. எப்படியோ வந்தாலும் 1 2 வரும். பஸ் ஸ்டாண்ட் வர தூக்கிட்டாங்க, சுத்தமா வியாபாரமே இல்ல. ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு 10 மூட்டை 20 மூட்டை அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போறோம். முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ அந்த கூட்டம் கூட இப்ப வரும். பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் போதெல்லாம் நிறைய ஜனம் வரும். அப்பெல்லாம் நல்லா வியாபாரம் ஆகும். இந்த கொரோனா வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வர டக்குன்னு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டோட வியாபாரமே சுத்தமா இல்ல. டைரக்டா வந்துட்டு அந்த பஸ்ல வந்துட்டு வாங்குற யாருமே? ஆமா, யாருமே வரல. அண்ணாச்சிங்க வியாபாரம், வீட்டுக்கு ராகி ஒன்னொன்னு மார்க்கெட்டை சுத்தி பார்க்க வராங்க. அப்ப அந்த மாதிரி வாங்குவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த முகூர்த்தம் டைம்னாக்கா அந்த டைம்ல வியாபாரம் ஆகும். கல்யாண டைம்ல வியாபாரம் ஆகும். அந்த டைம்ல வியாபாரம் ஆகும். 30 பூ 40 பூ அந்த மாதிரி வாங்குவாங்க, வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி டைம்ல வியாபாரம் ஆகுது. எல்லாம் கோயிலுக்கு போறவங்கல்ல, ஒரு சிலர் கோயிலுக்கு வாங்குவாங்க, ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க, அவ்வளவுதான் வியாபாரம். இப்போ வந்துட்டு நம்ம விக்கிற காலிஃபிளவர் ஒரு இது எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப பூ 40 ரூபா 50 ரூபா போகுது பெரிய பூவு. மீடியம் பூ 20 ரூபாய் 25 ரூபா போகுது. இந்த 10 ரூபாய் சைஸ் எல்லாம் பூ இல்ல. இப்போ 10 ரூபாய் சைஸ் எல்லாம் பூ இல்ல. 20 ரூபா மீடியம், அவ்வளவுதான். 20 ரூபா 30 ரூபா 40 50. பெரிய பூலாம் 50 ரூபாய் போகுது, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேரு வல்லரசு, தேனி மாவட்டம். ஓகே, நீ எவ்வளவு வருஷமா இந்த கோயம்பேடு மாவட்டம்? நான் 5 வருஷம். 5 வருஷமா இருக்கீங்க. எப்படி போச்சு இந்த வருஷம் வியாபாரம்? ஒரு டல்லா தானே போகுது. கிழங்கு ஒண்ணு டிமாண்டா இருக்கு ஊட்டில, அதனால கொஞ்சம் டல்லாதான் போகுது. இப்ப எப்படி மக்கள் வந்துட்டு ரெகுலர் நேர்ல வந்து வாங்குறவங்க இருக்காங்களா, இல்ல வரது இல்ல? நாங்க ஹோல்சேல் கடை சப்ளை பண்ணிடுவோம், கடையில அங்க விற்பாங்க. அங்க உங்களுக்கு நேரடி வியாபாரம்? நேரடி இல்ல, ஹோல்சேல் தான். மக்கள் வந்து வியாபாரம் இப்படி வாங்க கடைகளுக்கு அந்த மாதிரி சப்ளை பண்ணிடுவோம், அவங்க வித்துருவாங்க, மக்களுக்கு வித்துருவாங்க. எவ்வளவு ரேட்டுக்கு போகுது இப்போ? இது கிலோ இப்ப 44 ரூபா போகுது. கிலோ 40. அரை கிலோ பாக்கெட் போடுவோம், பாக்கெட் 22 ரூபா.
பாக்கெட் அவங்க விக்கிற அவங்க எவ்வளவு ரேட் 30 ரூபா 35 ரூபா விற்பாங்க. நீங்க பாக்கெட் போட்டு தான் கொடுக்கறது. பேக்கெட் போட்டு தான் கொடுக்கறது. ஓகே. இப்ப வேற ஏதாவது கிழங்கு வேற ஏதாவது பண்றீங்களா? இல்ல ஒரே ஒரு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட். சரி, ஓகே, நன்றி. ரெடி. ஓகே, உங்க பேர் என்ன? ஜெயமணி. ஜெயமணி. எவ்வளவு வருஷமா நீங்க இந்த கோயம்பேடு மார்க்கெட்? 20 வருஷமா 20 வருஷமா இருக்கீங்க. எப்படின்னா போச்சு இந்த வருஷம் வியாபாரம்லாம்? இந்த வருஷம் பரவாயில்ல. பரவாயில்ல. எப்படி இப்போ போகுது? எவ்வளவு நான் பூசணிக்கால என்ன 30 ரூபா கிலோ. 30 ரூபா கிலோ. இதுல ஏதாவது வெரைட்டி இருக்கானா இல்ல ஒரே பூசணி அல்வா காய் தனி, சாதா காய் தனி உடைக்குது சமையலுக்கு. இது எவ்வளவு? இந்த சாதா காய்க்கு அல்வா காய்க்கு என்னென்ன? அது வந்து 6 மாசத்து பயிர், இது 3 மாசத்து பயிர். 3 மாசத்து பயிர். என்ன ரேட்டு போகுது? ரெண்டுமே ஒரே ரேட் தானா? இல்ல, இதுக்கு 2 ரூபா டிஃபரெண்ட். 28 ரூபா இது, அது 30 ரூபா. இது 28 ரூபா, அது 30 ரூபா. எப்படின்னா இப்போ இந்த புதுசா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் வர்றது இல்ல. ஆமா ஆமா, அதுல வியாபாரத்தை கம்மி தான். இந்த அந்த வியாபாரம் கம்மி தான். பஸ் ஸ்டாண்ட் மாறின வியாபாரம் கம்மி தான். அந்த டெல்லா ஆயிடுச்சு. அது ரொம்ப டல்லா போச்சு. வியாபாரிங்க மட்டும் ஆமா, வியாபாரிங்க மட்டும் தான் வராங்க. வீட்டு கஸ்டமர் எவ்வளவு முக்கால்வாசி வர்றது, டோட்டலா வரதே இல்ல. அதுக்கு ஏதாவது மாற்று பண்ணாங்களா இவங்க? ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இல்ல எதுவும் பண்ணல. நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா உங்க சங்கத்துல? இல்ல, அது ஓனர் தான் கேட்கணும். தெரியல நமக்கு. ஓனர் தான் கேட்கணும். உங்க பேர் என்ன? சீனிவாசன். சீனிவாசன். நீங்க எவ்வளவு வருஷமா அந்த கோயம்பேடு மார்க்கெட் தொழில் பண்றீங்க? நான் கொத்தாச்சூர்ல இருந்து எவ்வளோ இப்ப இங்க ஆரம்பிச்சு இந்த கடை ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம்? இங்க கடை ஆரம்பிச்சு 30 வருஷம். 30 வருஷம் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த வருஷம் வியாபாரம் நல்லா போச்சுங்களா? கொரோனாவில இருந்து வியாபாரம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சில்லறை வியாபாரம் இல்லை, எல்லாம் தெரு மேல ரொம்ப போக ஆரம்பிச்சது. வியாபாரம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எல்லாம் ஆன்லைன்ல வியாபாரம் ஆயிடுச்சு. முன்ன மாதிரி மக்கள் நேரடியா வந்து வாங்குறது, நேரடியா வாங்குறது இல்லை, எல்லாம் ஆன்லைன் ஆகி போச்சு. உங்ககிட்ட வர மக்கள் ரெகுலரா வரவங்க வந்துட்டு இருக்காங்க? இல்ல, வரது இல்ல, வரது இல்ல. ரொம்ப கம்மி வியாபாரம், ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவு ரேட்னா போகுதுல எலுமிச்சை பழம்லாம்? எலுமிச்சை பழம் 80 70, 30 ரூபா கூட காய் இருக்கு. சுமார் காயில 30 ரூபா, தெளிவான காய் 80 ரூபா 60 ரூபா. இதுல ஏதாவது வெரைட்டி இருக்கானா? நம்ம பெருசு சின்னது, பெருசு அதெல்லாம் 80 ரூபா 70 ரூபா போகுது. மீடியம்லாம் 50 40. 50 40. நீங்க ஹோல்சேல் ரேட்ல ஆமா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. இப்ப என்ன அந்த புதுசா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து பஸ் ரொம்ப டல்லு வியாபாரம். அது பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் போனது வந்து வியாபாரம் ரொம்ப டல்லு. மக்கள் நடமாட்டமும் இல்ல, ஜனமே வரமாட்டேங்குது மார்க்கெட்டுக்கு. பஸ் வசதி சரியில்லைன்றாங்க, போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஆகுது, வண்டிகள்லாம் ரொம்ப நெரிசல். ஒரு வசதியும் ஒண்ணுமே இல்லை. வண்டிகள்லாம் ரோட்லயே விட்டு போயிடுறாங்க. அதனால எங்களுக்கு பிசினஸ் ரொம்ப டல்லு. உள்ள வந்து வாங்கினதானே எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். ஆமா. இதுக்கு நீங்க உங்க சங்கத்துல யாராவது சொல்லி ஏதோ? அதெல்லாம் எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. சும்மா 2 நாளைக்கு அப்படி இப்படின்றாங்க, ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அதுக்கான முயற்சி எதுவுமே பண்றது பண்ண மாட்டாங்க. வண்டிங்க டிராபிக் இல்லாதனாலுமே போதும். அது வெளியே ஒரு நெரிசல் இல்லாதனாலுமே ஜனம் போக்குவரத்து கரெக்டா இருக்கு வியாபாரம். அதனால வந்துட்டு சரி, ஓகே. ஆனா உங்க பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார். செந்தில்குமார். எவ்வளவு வருஷமா நான் கோயம்பேடு மார்க்கெட் கடை வச்சிருக்கீங்க? நாங்க 2000 இருந்து கடை வச்சிட்டோம். 2000 எப்படின்னா போச்சு இந்த வருஷம் வியாபாரம்லாம்? வியாபாரம் நல்லா தான் இருக்கு. இந்த வருஷம் வியாபாரம் நல்லா தான் போயிருக்கு. இலை வியாபாரம் நல்லா இருக்கு. இலை வியாபாரம் நல்லா இருக்கு. எப்படின்னா நமக்கு எப்படின்னா கஸ்டமர்ஸ்லாம் என்ன மாதிரி வருவாங்க? கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டரிங் காரு, ஹோட்டலு, டெய்லி ஹோட்டலு, வியாபாரிங்க எல்லாம் வருவாங்க. எல்லாருமே கலந்து கல்யாண முகூர்த்த நாள்னா கேட்டரிங் காரு, இது நல்ல நாள்னா வியாபாரிங்க வாங்கிட்டு போவாங்க. மீதி நாள்லாம் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஹோட்டலுக்கு வெட்டி ஹோட்டலுக்கு ரெகுலரா வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஆமா, ஹோட்டலுக்கு நாங்களே எடுத்துமே போடணும் ஹோட்டலுக்கு. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் வசதி அதெல்லாம் இல்லாம போனோம், மக்கள் நடமாட்டம் கம்மியாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா, இப்ப மக்கள்லாம் வரது இல்ல. கேட்டரிங் கார் 10 20 கேட்டரிங் தொட்டு நம்மளதெல்லாம் ஓடுது. அவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்க. போன்லயே சொல்லுவாங்க, நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். அவ்வளவுதான். மக்கள் வந்து 4 இலை 5 இலை வாங்குறாங்கலாம் இப்ப இல்ல, வரதே இல்ல, அவ்வளவு வரது இல்ல. எல்லாம் இப்ப எல்லாம் பஸ் ஸ்டாண்டு சொல்ல பூக்கடை பழக்கடைக்கு அப்படி வருவாங்க. இப்ப எல்லாம் வியாபாரிங்க வந்தாதான். வண்டியில டாடா ஏசி லாரி இது மாதிரி எடுத்துன்னு வரவங்க தான். கையில பை எடுத்துன்னு வரவங்க எல்லாம் கிடையாது இப்போ பஸ் ஸ்டாண்ட் இல்ல தொட்டு. இந்த பஸ் வசதி இல்லாம போனதுனால. ஆமா, பஸ் இல்ல தொட்டு நடப்பாதையில வரவங்க யாரும் கிடையாது. எல்லாம் வண்டியில வரவங்க தான். அதுவும் இந்த லோக்கல்ல வரவங்க 2 வீலர்ல வருவாங்க. மீதி பேர் அந்த பக்கம் போனவங்க எல்லாம் வரது இல்லை இப்போ. அவங்களுக்குலாம் அப்புறம் எப்படின்னா அவங்களும் இப்ப பக்கத்துலயே கடை அமைஞ்சு. ஆமா, அங்கங்க இருக்கிற அண்ணாச்சி கிட்டே அவங்க வாங்கிக்கிறாங்க. காய்கறி கடை இப்ப எல்லாம் அங்கங்க மார்க்கெட் ஓபன் ஆகிதுல, அங்கங்கே வாங்கிக்கிறாங்க சில்லறை கடையிலே. கோயம்பேட்டுக்கு வரது இல்ல. அவங்களாம் உங்ககிட்ட இருந்தா வாங்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அண்ணாச்சி கடை வச்சிருக்கலாம், என்கிட்ட வாங்கிட்டு போய் அங்க விற்பாங்க. அவங்க வந்து அதிக ரேட்டுக்கு தர்றாங்க. ஆமா. இது மக்களுக்கு என்ன சொல்றீங்க? நேர்ல இங்க வரணும்னு சொல்றீங்களா?
மக்கள் வந்தா நல்லா தான் இருக்கான், வர்றது இல்லையா? சனி ஞாயிறு தான் அப்படி வருவாங்க, அது கூட இப்ப வர்றது இல்ல. வரதில்லை. ஆமா.